நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லுவோம், ஒருத்தன் எவனோ ரொம்ப போய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, டேய் ஒருத்தன் ரொம்ப நாள்லாம் ஒருத்தனை ஏமாற்ற முடியாதுறானோ. இது நாடுகளுக்கும் பொருந்தும், அரசுகளுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் இன்றைக்கி திமுகவோட சிக்கல். நாங்கள் 90% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்றாரு. 10% தாங்க சார் முக்கியமான வாக்குறுதி. குவாலிட்டேட்டிவ் அஷூரன்சஸ் இருக்குல்ல, ப்ராமிசஸ், தரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் சார் நீங்கள் பேசணும், எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் போராடுறாங்க கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டோட எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏன் எதிர்கட்சிகள் இதை எடுக்க முடியல, ஏன்டா மீடியா எடுக்க மறுக்குது? இன்றைக்கி சாயங்காலம் பூரா மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், 8 தொகுதி போகுதுன்னு முதலமைச்சர் சொன்னதான் பேசுவானே ஒழியா அரசு ஊழியர் பிரச்சனை பற்றி எரியுது. இந்த அரசு கடும் நெருக்கடியை நோக்கி நகர்கிறது. 2003 ஜெயலலிதா சந்தித்த நெருக்கடியை இன்று ஸ்டாலின் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் 2003 சந்தித்த பிரச்சனையை இன்று ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மக்கள் கவனிக்கிறாங்களா இந்த பிரச்சனையை? மக்கள் கவனிக்கத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க குடும்ப மக்கள் இல்லையா? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மக்கள் இல்லையா? உங்க மீடியா போடலன்னா அது மக்கள் கவனத்திலிருந்து போயிடாத, மக்களோட சாபத்திலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்களா? இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நடத்தாத பிரஸ் மீட்டை நடத்தி, என்னைக்கோ வரப்போற தொகுதி மறுவரையை இன்னைக்கு பேசி மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் சொல்வது மூலமாக நன்றாக முதலமைச்சரும் தமிழக அரசும் அரசு ஊழியர் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் பிரச்சனை அவர்கள் தான் முதுகெலும்பு. அதிலிருந்து பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். உறுதியா சொல்லிட முடியுமா இந்த 4 வார காலத்தில் எந்த முடிவும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இதை கூடிய வரையில் தள்ளி போட பார்ப்பார்கள். இந்த அரசு ஊழியர்கள் உறுதியாக இருந்தால் ஜெயலலிதா அரசு மேற்கொண்ட அடக்குமுறையை ஸ்டாலின் அரசும் மேற்கொள்ளும். வேறு வழி இல்லை இவங்களுக்கு. இவங்க அடக்குமுறையை மேற்கொண்டு தான் ஆகணும். நான் அங்கீகரிக்கல. இவங்களால வேற என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவன் தெருவுக்கு வந்துட்டான். இல்ல சங்கங்களை உடைப்பாங்க. சங்கங்களை உடைச்சாலும் அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. 4 வாரத்துல பிரச்சனையை தீர்க்க முடியல. இப்ப டைவர்ட் பண்ணிட்டே போவாங்க சார். மக்கள் கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே போவாங்க சார். இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இல்ல, மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், தொகுதி மறுவரை 8 தொகுதி எங்களுக்கு போகுது, குடும்ப கட்டுப்பாடை செயல்படுத்தினதால எங்களுக்கு இவ்வளோ, மோடி அரசு வழக்கம் போல மோடி அரசு வஞ்சனை பண்ணிடுச்சு, இந்துத்துவா இப்படிலாம் வந்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை கிளப்புவாங்க. எதுவுமே முடியல, அரசு ஊழியர்கள் உறுதியா நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மீது அடக்குமுறை பாயும். அதில் இருக்க ரிஸ்க் என்னன்னா, நீங்கள் எலெக்ஷன் நெருங்குது, எத்தனை நாளைக்கு மக்களை திசை திருப்புவதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள்? திமுக அரசுக்கு என்னுடைய கேள்வி இதுதான். ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா வேற பிரச்சனையை கிளப்பி விட்டுறீங்க. இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், திசை திருப்பும் முயற்சி இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நீங்கள் நம்ப வைத்து கழுத்தரித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கினீர்கள். அதற்கான பலனை